கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தற்காலிக பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் இன்று வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அது குறித்து கரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் அவர் சென்றிருக்கிறார். இந்நிலையில் எந்தெந்த துறைகளில் அவர்களுக்கு அரசு பணி வழங்க உள்ளது என்பது குறித்த தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரம் சொல்லலாம். வணக்கம். நிச்சயமாக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வருகை தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கருணை தொகை மற்றும் கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணையை துயர சம்பவத்தில் உயிரிழந்த 31 குடும்பத்திற்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்குவதற்கான ஆணை வழங்கி வருகிறார். அதில் குறிப்பாக சாந்தி என்பவருக்கு சாந்தி மற்றும் ஆனந்த ஜோதி, நிவேதா, கலைச்செல்வி, சதீஷ்குமார், விமல், சங்கவி, ரகுநாதன், செல்வராணி, திவ்யா, கிருஷ்ணமூர்த்தி, மோனிஷா, சந்திரகலா, மகாலட்சுமி, தனலட்சுமி, முருகன், பிரபாகரன், சர்மிளா, சத்யா, அஸ்வின் குமரன், சுதன், அகிலா, குணசேகரன், ஜெயபிரகாஷ், நிவேதா, தீபாலட்சுமி, மல்லிகா, பிரபாகரன், ஜோதி, பிரியதர்ஷினி, சக்திவேல், யோகேஷ் குமார் ஆகிய 31 நபர்களுக்கு பல்வேறு துறைகளில் வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அதில் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, காவல்துறை, இளநிலை உதவியாளர் பதிவுத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அவர்களுக்கு 31 நபர்களுக்கு பணியாணையானது தற்பொழுது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வழங்கி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மோனிஷா, கௌதமி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. கரூரில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களில் 36 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களில் 32 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் தற்போது வழங்கியிருக்கிறார். எந்தெந்த துறைகளில் அவர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் என்ற அறிவிப்பு தற்போது வெளியான நிலையில் அதற்கான பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கியிருக்கிறார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த தற்காலிக பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கியிருக்கிறார். அது குறித்த அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. அதன்படி கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு இளநிலை உதவியாளர் பணியும், மோனிஷா என்பவருக்கு இளநிலை உதவியாளர் பணியும், சந்திரகலா என்பவருக்கு இளநிலை உதவியாளர் பணியும் வழங்கப்பட்டிருக்கிறது. நாற்பத்தி பேரில் 36 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 5 பேருக்கு வெவ்வேறு காரணங்களால் அரசு பணி வழங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரம் சொல்லலாம். வணக்கம். நிச்சயமாக கரூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வருகை தந்த தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தற்பொழுது 41 பேர் உயிரிழந்த தொடர்பான அந்த சம்பவம் குறித்து கருணை தொகை மற்றும் கருணை அடிப்படையிலான பணியாணையை வழங்கும் நிகழ்ச்சியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் அமைச்சர்கள் என பலர் அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இதில் சாந்தி என்பவருக்கு 10 லட்சம் ரூபாய் கருணை தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஆனந்த ஜோதி என்பவருக்கு பள்ளி கல்வித்துறையிலும் மற்றும் நிவேதா என்பவருக்கு இளநிலை உதவியாளர் பள்ளி கல்வித்துறையிலும், கலைச்செல்வி என்பவருக்கு மாவட்ட வருவாய் அலுவலகத்தில் அலுவலக உதவியாளராகவும், சதீஷ்குமார் என்பவருக்கு அலுவலக உதவியாளர் மாவட்ட வருவாய் அலகு கரூர் மாவட்டம், விமல் என்பவருக்கு அலுவலக உதவியாளராக மாவட்ட வருவாய் அலகில் மற்றும் சங்கவி இளநிலை உதவியாளராக பள்ளிக்கல்வித்துறையிலும், ரகுநாதன் என்பவருக்கு இரவு காவலராக மாவட்ட வருவாய் அலுவலகத்திலும், மேலும் செல்வராணி என்பவருக்கு மாவட்ட வருவாய் அலகிலும் மற்றும் திவ்யா இளநிலை உதவியாளராகவும், கிருஷ்ணமூர்த்தி இளநிலை உதவியாளர் கல்வித்துறையிலும், மோனிஷா என்பவருக்கு இளநிலை உதவியாளர் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையிலும், சந்திரகலா என்பவருக்கு இளநிலை உதவியாளர் மற்றும் ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறையிலும் பணி வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று மகாலட்சுமிக்கு
காவல்துறை இளநிலை உதவியாளராகவும், தனலட்சுமி என்பவருக்கு இளநிலை உதவியாளர் காவல்துறையிலும், முருகன் என்பவருக்கு அலுவலக உதவியாளர் கரூர் மாவட்ட அலகு, பிரபாகரன் என்பவருக்கு இளநிலை உதவியாளர் பதிவுத்துறை கரூர் மாவட்டம், ஷர்மிளா என்பவருக்கு இளநிலை உதவியாளர் பதிவுத்துறையிலும், அதே போன்று சந்தியா என்பவருக்கு இளநிலை உதவியாளர் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையிலும், அதே போன்று அஸ்வின் குமரன் என்பவருக்கு இளநிலை உதவியாளர் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையிலும், அதே போன்று சுதன் என்பவருக்கு ஊரக அலுவலக உதவியாளர் கரூர் மாவட்ட அலகு, அதே போன்று அகிலா என்பவருக்கு அலுவலக உதவியாளர் மாவட்ட வருவாய் அலகு, அதே போன்று குணசேகரன் என்பவருக்கு இளநிலை உதவியாளர் பேரூராட்சிகள் துறையிலும், ஜெயபிரகாஷ் என்பவருக்கு இளநிலை உதவியாளர் ஊரக வளர்ச்சித்துறை, அதே போன்று நிவேதா என்பவருக்கு இளநிலை உதவியாளர் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையிலும், அதே போன்று தீபலட்சுமி என்பவருக்கு இளநிலை உதவியாளர் ஊரக வளர்ச்சித்துறை கரூர் மாவட்டம், மல்லிகா என்பவருக்கு இளநிலை உதவியாளர் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் உள்ளாட்சி துறையிலும், பிரபாகரன் என்பவருக்கு இளநிலை உதவியாளர் மற்றும் ஊரக வளர்ச்சி துறையிலும், அதே போன்று ஜோதி என்பவருக்கு இரவு காவலர் பழங்குடியினர் அந்த துறையிலும், அதே போன்று பிரியதர்சினி இளநிலை உதவியாளர் ஊரக வளர்ச்சி கரூர் மாவட்டம், அதே போன்று சக்திவேல் என்பவருக்கு இளநிலை உதவியாளர் பள்ளி கல்வித்துறையிலும், யோகேஷ் குமார் என்பவருக்கு இரவு காவலராக மாவட்ட வருவாய் அலுவலக பணியிலும் ஈடுபட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கௌதமி. விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.